பிரபல காமெடி நடிகருக்கு உதவிகளை செய்து அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அனைவருக்கும் சமமான கட்சி, அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு கட்சி என நிரூபித்து காட்டியிருக்கிறார் நமது பொதுச் செயலாளரும் தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுகவிற்காண்டி ஒரு காலத்திலே பிரச்சாரம் செய்தவர், ஒரு காலத்தில் மட்டுமல்ல ஏன் சமீபத்தில் கூட பிரச்சாரம் செய்திருக்கிறார். அதிமுக அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறாராம் ஒரு காமெடி நடிகர். அந்த காமெடி நடிகருடைய மருத்துவ செலவைத்தான் நமது அதிமுக தற்போது முழுவதுமாக ஏற்பதாக ஒப்புதல் அளித்து அதற்குரிய வேலைப்பாடுகளும் செய்ய ஆரம்பித்தார். தமிழ் சினிமாவிலே ஏராளமான திரைப்படங்கள் நடித்தவரும் அதிமுக கட்சியின் நட்சத்திர பேச்சாளராக இருக்கக்கூடியவர் குண்டு கல்யாணம் உடல்நலக்குறைவால் தற்சமயம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இவர் சமீப காலமாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலே போதிய பண வசதி இல்லாமல் சிகிச்சை பெற முடியாமல் தவித்து வருவதாக செய்திகள் என்பது வெளியாகி, இதைத் தொடர்ந்து குண்டு கல்யாணத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்த நிலையிலே தற்போது அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குண்டு கல்யாணத்தின் மருத்துவ செலவை அதிமுக கழகம் ஏற்கும் என அறிவிப்பை கொடுத்தார். மேலும் இதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு பலரும் நன்றிகளை தெரிவித்து வரும் நிலையிலே குண்டு கல்யாணத்திற்கு என்ன பிரச்சனை என்ற செய்தி வெளிவரவில்லை அப்படிங்கிற தகவல் வெளிவந்து கொண்டாலும் அவருடைய மருத்துவக்கும் அனைத்து விதமான செலவுகளுக்கும் அதிமுக கழகமே அவருடைய அனைத்து செலவுகளையும் ஏற்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது நிறைய மக்கள் மத்தியிலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுகவிற்காண்டி பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திர பேச்சாளராக பிரச்சாரம் செய்தவர், தேர்தல் நேரத்திலே பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த நட்சத்திர பேச்சாளர்கள் தான் மிக மிக முக்கியமானவர்கள். அப்படிப்பட்ட நபருக்கு திடீரென உடல்நிலை என்பது சரியில்லாமல் போகிறது, வயது மூப்பின் காரணமாக இல்லாமல் போகிறது. அதனால் அவருடைய மருத்துவ செலவை பார்ப்பதற்கு கூட அவரிடம் கையில் பணம் இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். அதை அறிந்து கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்களும் அவருடைய அனைத்து விதமான மருத்துவ செலவுகளையும் அதிமுக கழகமே ஏற்கும் என ஒப்புதல் கொடுத்து அதற்குரிய வேலைப்பாடுகளையும் செய்ய ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த குண்டு கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த நபராம். அதாவது இவர் குண்டு கல்யாணம் என்பது ஒரு திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்தில் அது எம்ஜிஆருக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த பிரச்சனையின் காரணமாக குண்டு கல்யாணத்தை எம்ஜிஆர் திட்டுகிறார், காரணமாக பிரிந்து செல்கிறார். அப்பொழுது அவர் திரைப்படம் காமெடி வேடத்திலே நடிக்கிறார். அந்த திரைப்படத்தை நமது எம்ஜிஆரும் ஜானகி அம்மாவும் திரையரங்குகளிலே பார்க்கிறாங்க. அதை பார்த்துவிட்டு எம்ஜிஆர் அரை மணி நேரம் சிரித்துக் கொண்டே இருந்தாராம். அப்படிப்பட்ட நடிப்பாக இருந்ததாம் அந்த கதாபாத்திரம் என்பது. அதற்கு பின்பு குண்டு கல்யாணம் அதிமுகவிலே நட்சத்திர பேராக வலம் வர ஆரம்பித்திருக்கிறார். அன்றிலிருந்து அவருடைய உடல்நிலை சரியிருக்கக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்குமே அதிமுகவிற்காண்டி தனது பெரும் பங்காற்றியிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நபர் தற்போது உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதும் அதிமுகவே அவருக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்வதற்கு முன் வந்திருப்பதும் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே அதிமுக குண்டு கல்யாணத்துடைய அந்த மருத்துவ செலவை ஏற்றிருப்பது உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா.